ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு புளி எடுத்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பழமான தக்காளி ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 பட்டை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு பூண்டு, மல்லி இலைக்காம்பு, கருவேப்பிலை காம்பு கொழுந்தா உள்ளதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். கட் பண்ண தக்காளியை நம்ம புளியில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஒரு ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்குவோம். ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு, மல்லி இலைக்காம்பு, கருவேப்பிலை காம்புலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஜாரில் போட்டு லேசாக அடிச்சுக்கலாங்க. 1-2 பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் நம்ம பொடி பண்ண பூண்டையும் அதோட ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க பட்டை மிளகாய், கருவேப்பிலையும் பூண்டோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியையும் தக்காளியையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரசப்பொடியோ இல்லை தேங்காய் பாலோ எதுவுமே இல்லைங்க. இது நார்மலாக உள்ள ரசம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் வெல்லம் இல்லைன்னா ஜீனி 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ரசம் ஏதோ சுட சுட ரெடிங்க. அயன்ஸ் கிச்சனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள்.